Please subscribe Sadhguru Sai Creations. மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டைமில் தான் லிவரில் டாக்ஸின்ஸ் இருக்குது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது. முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது, உடல் எடை குறைவாக இருக்குது, ஒயிட் டிசார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குனாலும் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி இதை மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சதாவரி. ஸோ இதில் பெண்களுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய நோய்கள், நிறைய நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த சதாவரி இருக்குது. சதாவரியோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்ரலாகவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை குணமாக்குவதற்கு நமக்கு சதாவரி பயன்படுது. நம்ம உடலை பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு மூட் ஸ்விங் இருக்கும், மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டைமில் தான் கால்சியம் குறைபாடு ஏற்படுது. ஸோ இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு சதாவரி ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. அதே மாதிரி யூட்ரஸில் ஏற்படக்கூடிய அடினோமயோசிஸ் கண்டிஷன், ஸோ யூட்ரஸில் வந்து நமக்கு ஃபைப்ராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பல்கி யூட்ரஸ். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியாக பிரச்சனைகளுக்கு நமக்கு சதாவரி தண்ணீர் விட்டான் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் இது வந்து சதாவரி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது, சதாவரி லேகியம், முக்கியமாக சதாவரி கிருதம், சதாவரி நெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மருந்துகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி இதை மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை மருந்தாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? பேசிக்காக இந்த தண்ணீர் விட்டான், நம்ம கீரை கடைகளெல்லாம் பார்த்தோம்னா இந்த தண்ணீர் விட்டான் தண்டு மாதிரி வச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த தண்டுகளை வாங்கிட்டு வந்து நம்ம சூப்பும் குடிக்கலாம். ஸோ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட வெங்காயத்தாள் இருக்குது இல்லைங்களா, வெங்காய இலைகள் நீளமாக இருக்கும், இதுவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட நம்ம கொஞ்சம் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த இலைகளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணீரில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ லிவரில் டாக்ஸின்ஸ் இருக்குது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது, முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இதனோட இலைகள் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி இந்த தண்ணீர் விட்டான் சூரணம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது. இந்த தண்ணீர் விட்டான் சூரணம் இந்த பொடி மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். இதனோட பேசிக்காக நம்ம வந்து சேர்க்கக்கூடிய மூலிகைகள் இதனோட சேர்த்து சாப்பிடும்பொழுது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த சதாவரி சூரணம் பயன்படுது. இந்த சதாவரி கிழங்கோட சில மூலிகைகள் சேர்ப்பாங்க. அதாவது லவங்கம், லவங்கப்பத்திரி இது ரெண்டுமே இதனோட சேர்ந்துருக்கும், ஜாதிக்காய், வாய்விடங்கம், இந்த மூலிகைகள் எல்லாமே இதனோடு சேர்த்து ஒரு சூரணமாக நமக்கு கிடைக்குது. இந்த சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் சதாவரி லேகியம் அப்படின்னு சொல்கிறது. பெண்கள் ஒரு சிலருக்கு அதிகமான உடல் உஷ்ணத்தினால ஒயிட் டிசார்ஜ் இருக்கும், உடல் எடை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வெயிட் வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடல் எடை குறைவாக இருக்குது, ஒயிட் டிசார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ இது தினமும் ஒரு நாளைக்கு 2 வேளையோ இல்லை 1 வேளையோ நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது
உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்குது. ஸோ உடல் உஷ்ணம் நமக்கு குறையணும்னா இந்த சதாவரி லேகியம் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமானது இந்த சதாவரி கிருதம், சதாவரி நெய் அப்படின்னு சொல்கிற மருந்து. இது தாங்க இன்றைக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து. ஒரு வாட்டி நம்ம இந்த நெய் மருந்தை பயன்படுத்திட்டோம்னா இதனோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நெய் சாப்பிட்ட வரைக்கும் உடம்பு நல்லா இருந்ததில்லை, திரும்பவும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். இந்த சதாவரி கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெய் மருந்து இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிப்பதற்கும், குடல் பகுதியில் நிறைய பேருக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அந்த பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களோ, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க, மலச்சிக்கல், முக்கியமாக ஆசனவாய் பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த சதாவரி கிருதம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த சதாவரி நெய் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். இந்த சதாவரி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, இதை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ மேல் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இதை மிக்சியில் அரைச்சி இதனோட சாறு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இதனோட தேங்காய் பால், எவ்வளவு சதாவரி சாறு இருக்கோ அதில் பாதி அளவு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட பசும்பால், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, சுக்கு பொடி, இது மூன்றும் சேர்த்துட்டு இதை நெய்யோடு காய்ச்சி நம்ம மருந்தாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த நெய்யோட பலன்கள் அப்படின்னு சொல்கிறது தான் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே. ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புண் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அல்சர், நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குனாலும் இந்த சதாவரி நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். காலை இரவு 2 வேளையும் ஒரு ஸ்பூன் உணவு எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் நம்ம பயன்படுத்தலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க உணவுக்கு முன், காலை உணவு எடுப்பதற்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இதை பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த நெய்யை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் உடல் உஷ்ணத்தில் இருந்து நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இதற்குமே இந்த சதாவரி நெய் நமக்கு பயன்படுது. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் பாலும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக சேர்த்துருக்கோம். ஸோ தேங்காய் பாலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கே தெரியும். ஸோ அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ, மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் இருக்குது, குதிகால் வலி இருக்குது அப்படின்னாலும் இந்த சதாவரி நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். இது எதுவுமே இல்லாமல் வெறும் சதாவரி பொடி மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது வெறும் சதாவரி பொடி இருக்குது இல்லைங்களா, இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில், பாலில் கலந்து குடித்தா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர், ஸோ வெது வெதுப்பான தண்ணீரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சதாவரி பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆற்றல் சொல்லும்போது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, உடல் உஷ்ணமோ, சருமம் சார்ந்த பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை தண்ணீர் விட்டான் கிழங்கு பொதுவாகவே உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.